அன்றைய என்னுடைய அருமை மாணவ செல்வங்களே, இன்று ஆசிரியர் பெருமக்களே, உங்களையெல்லாம் காணும் பொழுது என்னுடைய வயது இளமையாகி விட்டது. நான் அன்று அன்னை வேளாங்கண்ணி ஆசிரியர் பள்ளியில் என்னென்ன செய்தனோ அத்தனை நினைவுகளும் வருகிறது. அந்த அன்பு சகோதரிகளும் தம்பிகளும் தங்கைகளும் பார்க்கும் பொழுது எனக்கு சொந்தக்காரங்க ரொம்ப பேருங்க, நான் பெருசாக மதிக்கிறது உங்கள் அன்பத்தானுங்க அப்படின்னு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு வயசு கம்மியாக கொடுத்துருவான். 2 பேரும் ஈக்குவலாக வந்துட்டோம். அன்னைக்கு நான் ஆசிரியரா நீங்கள் ஆசிரியரா வீராதிபதி பக்கத்தில் வந்தால் இதில் யாரா வாத்தியார்னு கேட்பாங்க. இப்போ ராஜேந்திரன் பார்த்தா இப்படி படிக்கிறாரான்னு கேட்பாங்க. அது பெரிய பொண்ணு நாட்கள் பெரியவருடைய பள்ளிக்கூடம் நாட்கத்தேர்வுல நம்மளை அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூலுக்கு எழுத்து மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கன்ஸ்பாண்டோட பச்சாங்க அதுக்கு பக்கத்தில் நாங்கள் பள்ளிக்கூடம் இருக்கிறது. எங்களை பற்றி அவங்க லோக்கலில் உள்ளவங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா? இந்த ஸ்கூல் ரெகனைஸ் ஆகுமா, இவங்ககிட்ட படிச்சவங்கலாம் வேலைக்கு போவாங்க, எங்கெங்கேயோ பாடி வைக்க வேண்டியதான் இவங்க பள்ளிக்கூடத்தில் மாட்டிட்டு குளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என் காது போய் பேசுவாங்க. ஆனால் என்கிட்ட இருந்தது 4 வாத்தியார் கரெக்டாக இருந்தாங்க. பட்டதாரி ஆசிரியர்கள் நிறையா யார் வேலை கேட்டாலும் ரைட்டு வாங்கணும் போடுவோம். அந்த ஸ்கூலில் ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது லக்காலும் சொல்கிறது. அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வர்றவங்க அரசாங்க வேலை கிடைச்ச பட்டு வேலைக்கு போயிட்டே போகிறாங்க. ஒரு வருஷத்தில் ஒரு மெட்ராஸ் போயிட்டாரு. இளைஞங்கன்னு ஒருத்தன் எம்எஸ்சி பிஎட் மேத்ஸ், அவன் ஆக்சிடென்ட் மெட்ராஸ் போயிட்டான். இன்னொரு லோக்கல்லே ஒரு பையன் அவன் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு தஞ்சாவூர் போயிட்டான். எல்லாரும் வேலைக்கு கிடைக்கும் போது என் பசங்களுக்கும் அந்த பைத்தியத்துக்கு எக்ஸாம் கிடைக்குமா அப்படிங்கிறது இங்கே நிர்வாகி திண்டுக்கல்ல இருக்காரு, அவர் தம்பி 2 பேரும் இங்கே இருக்காங்க, நான் மட்டும் ஊரில் இருக்கேன். ஆனாலும் அதாவது தெய்வத்தால் ஆனாதேனும் முயற்சிகள் தெய்வத்தை கூலிதல்னு சொன்னாங்க இல்லையா? என் பசங்க என் பள்ளிக்கூடம் நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி அந்த பசங்களுக்கு நான் வாத்தியார், எனக்கு அவங்களும் வாத்தியார். அது பள்ளிக்கூடம் தான் இருப்போம். மற்ற இடத்துல அண்ணன் தம்பியோ ஊரியா நான் ஊரில் டைட்டில் நடத்தும்போது இந்த பசங்க பூரா ஊரியே தாப்பாக எழுதிட்டாங்க. வேற என்ன பசங்கன்னா என்ன செஞ்சாங்க? டென்டல் கிளினிக்கு போட்டு ஊரில் உள்ள அமக்கலை கொடுத்துட்டாங்க. ஆட்டு விழாவை நடத்தி ஊர் பூரா நாங்கள் தான் பெரியவங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இவங்க செஞ்சதெல்லாம் ரெக்கார்ட் பிரேக் அளக்கூடிய ஒரு சரித்திரம் படைத்தோம்னா அந்த வேளாண் ட்ரைனிங் என்னுடைய உழைப்பு தான். ஆனால் உண்மை உழைப்புக்கு உயர்வு கிடைக்குமாங்க. அந்த ஊழியம் கிடைச்சதோ இல்லையோ தம்பி ஆசை தம்பிக்கு அவர் வாழ்க்கையில் எங்கேயோ ஊழியம் கிடைக்குது. நமக்கு கடமையை தான் செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் நாங்கள் உங்களை பள்ளிக்கூடம் படிக்க வச்சோம். நான் இங்கிலீஷ் போவேன், சைக்காலஜி போவேன், சோசியாலஜி போவேன், தமிழ் டீச்சர் இல்லை வாத்தியார் இல்லைன்னா எந்த மரத்துக்குனாலும் நான் போவேன். ஏன்னா அண்ணாமலை ஒரு 10 வருடம் படிச்சுட்டாங்க, பிஏ எம்ஏ பிஹெச்டின்னு ஓடிட்டாங்க. பார்த்து கொண்டு தைரியமாக நடத்தணும். ஏஓ ஆஃபீஸ்லேருந்து அந்த ஸ்கூல் எக்ஸாம் ஒருத்தரோடது ஏஓ வராருன்னு என் மிரட்டுறாரு. உங்கள் ஸ்கூலுக்கு ஏஓ வரக்கூடாது, உன்னை பார்க்குறேன் எடுக்கிறேன்ட்டு நம்ம ஸ்கூலில் பசங்க முன்னாடி மிரட்டுறாரு. நானும் ஒன்றும் வேலை மாதிரி இல்லை, நோட்டத்துக்கு போட்டு எழுதிட்டு போயான். அப்படி இருந்தால் அவன் வந்து என்ன பார்த்து கையெழுத்து கொண்டுட்டு, ஐயா என் கேட்டு டிஓ என் கேட்டை தாண்ட நீ ட்ரைனிங் ஸ்கூல் பிரின்ஸ்பாலாக இருக்கா ஓடிட்ட நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். வந்தப்ப பசங்க தண்ணி கொடுத்தாங்க, கலரெல்லாம் வாங்கி கொடுத்தோம். நோட்டத்துக்கு போட்டு எழுதினாங்கன்னா அப்பா உன் பேச்சை கட்டு எழுதி விட்டா ஏன் வேலை கூட. அப்போ டிஓ ஆஃபீஸ்லேருந்து தபால போனால் என்னுடைய நிர்வாகி என்ன சொல்வாரு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவார். ஓட்டு ஆர்டர் வாங்கிறதுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவார். நேரடியாக சொல்கிறாங்க உடனே டிஓ ஆஃபீஸ் வாங்கினாங்க. டிஓ ஆஃபீஸுக்கு போகிறோம். அங்கே நானும் சித்திரவரம் போகிறோம். அங்கே போனால் எங்களை என்ன கேட்குறாங்க,
அப்படின்னு அங்கே அனுபவம். உடனே சித்திரவதை பார்த்து என்னடா நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம நம்ம நிர்வாகி வந்து துண்டு நிறுவனம் நடத்துகிறாங்க, இவங்க இப்போ பணம் வாங்குறீங்களான்னு கேட்குறாங்களா? பணமாக 10 காசுல வாங்கினதே இல்லையா, ஒருத்தவங்க கூட வாங்கினதே இல்லையா?